இன்றைக்கி முள்ளங்கி இதில் ஒரு சட்னி செய்ய போகிறோம். முள்ளங்கி சட்னி ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் செஞ்சு பாருங்கள். இதுக்கு முள்ளங்கி, வெங்காயம், தக்காளி, வத்தல் இதெல்லாம் எடுத்து நல்லா கழுகிட்டு, சின்ன வெங்காயம் தான் சின்ன வெங்காயம் போடுங்க நல்லது. அப்படி இல்லாவிட்டால் பெரிய வெங்காயம் போட்டுக்குங்க. கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு இப்போ நம்ம செய்ய போகிறோம். என்ன மெத்தடில் செய்ய போகிறோம்னு சொல்லி பாருங்கள். இதுக்கு இப்படி நல்லா கழுகிட்டோம். கழுகி என்ன செஞ்சுருக்கு, இந்த கட் பண்ணி வச்சுருக்கு. இப்படி அழகாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அழகாக கட் பண்ணி வச்சுட்டு இதை என்ன செய்கிறோம், இப்போ வானிலையில் வதக்க போகிறோம். எப்படி வதக்க போகிறோன்னு பாருங்கள். பாருங்கள், முள்ளங்கி இப்படி நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்குறோம். கழுகிட்டு நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு அடுத்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இப்படி எண்ணெயில் வதக்குறோம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெள்ளை பூண்டு, வத்தல், வெங்காயம் கூட ஜீரகம் போட்டு நல்லா அப்படி வதக்கணும். வதக்குனா நல்லாயிருக்கும். வதக்கிட்டு இப்போ அது கூட நம்ம கட் பண்ணி வச்ச அந்த இதை எடுத்து போடுறோம். முள்ளங்கியை கட் பண்ணி வச்ச முள்ளங்கி இதில் எடுத்து போடுறோம். நல்லா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், வத்தல், தக்காளி, வெள்ளைப்பூண்டு, ஜீரகம் எல்லாம் போட்டு நல்லா அப்படி எண்ணெயில் வதக்கணும். அப்படியே பொன்னிறமாக வதக்கணும். அப்போ நல்லா மணமாக சுவையாக இருக்கும். வதக்கிட்டு நல்லா அப்படி கிளறி விட்டுருங்க. நல்லா எல்லா பக்கமும் போகிற மாதிரி கிளறி விட்டுக்கணும். இப்படி நல்லாக கிளறி விட்டு நன்றாக என்ன செய்யணும், அப்படியே பொன்னிறமாக வதங்கணும். முள்ளங்கி வயிற்றுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. கேஸ் ட்ரபிளுக்கு இதுக்கெல்லாம் நல்லதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கி எடுத்து இப்போ மிக்சியில் போட்டு ஆட்டி எடுக்க போகிறோம். இப்போ இதை கொஞ்சம் நேரம் ஆற வைக்கணும். மிக்சியில் அப்படியே அடிக்க வேண்டாம். கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு சூடு ஆறுனதுக்கு பின்பு நம்ம என்ன செய்யலாம், இப்போ மிக்சியில் போட்டு அடித்து சட்னி செய்யலாம். முள்ளங்கி எல்லோரும் விரும்பி சாப்பிட்டு வராங்க. இந்த முள்ளங்கி ஒரு மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஒரு நல்ல மருந்து, தாதுக்கள் இருக்குது, விட்டமின் இருக்குது. இது குறைஞ்ச விலையில் கிடைக்கிறதுனால இதில் நிறையா நன்மை இருக்குன்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டு வராங்க. இப்போ முள்ளங்கியை சாப்பாடோட சேர்த்து சாப்பிடும்போது செரிமானம் நல்லாயிருக்கும். கொழுப்பு சத்தை நன்றாக ஜீரணமாகுமா. இது தவிர ரத்தத்தில் இருக்கிற கெட்ட கொழுப்பு சேர்வதை முள்ளங்கி தடுக்குது. அதை சேர்றதை தடுக்குது. முள்ளங்கி சாறு மூலம் மூல நோயை குணப்படுத்துது. மூல நோய், பைல்ஸ் எல்லாம் அப்புறம் சிறுநீரகத்தில் இருக்கிற கற்களை அது நீக்குது. அந்த கற்கள் பிரச்சனையில் அவதிப்படுறவங்களுக்கு இந்த முள்ளங்கி முழு நிவாரணம் கொடுக்குது. முள்ளங்கியை நன்றாக வேக வைத்து அந்த நீரை வடிகட்டி குடித்து வர சிறுநீரக கற்கள் முற்றிலுமாக கரைந்து போகுதான். தொண்டையில் வலி இருக்கிறவங்க, நாக்கு ட்ரை ஆகுது அப்படின்னு சொல்கிறவங்க, இந்த பிரச்சனைக்கு முழுக்க இது நல்ல ஒரு தீர்வாக இருக்குது. சாப்பிடும்போது அந்த ட்ரை ஆகிறது, தொண்டை வலியெல்லாம் சரியாயிடுவோம். அப்புறம் முள்ளங்கி இதில் அந்த கந்தக சத்து இருக்கிறதுனால பித்த நீரை நன்றாக சுரக்க செய்யுமா. பித்த நீர், கல்லீரல் பிரச்சனை, கல்லீரலில் இருக்கிற பிரச்சனைனால கணையம், கல்லீரல் இதில் இருக்கிற பிரச்சனையை எது இருந்தாலும் குணமாக்குமா. முள்ளங்கி சாறு எடுத்து எல்லாம் சுட்டியில் காலையில் குடித்து வந்தால் நல்லது. அப்படி என்ன பண்ணால் குரல் த்ரோட்டு நல்லாயிருக்கும், பேச்சு தெளிவாக வரும். இது போல் நிறையா இதில் பலன் இருக்குது. முள்ளங்கி அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்து சாப்பிடுவதனால மருத்துவமனைக்கு நாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. இதிலே நல்லா சாப்பிட்டுக்கலாம். இதுதான் முன்னோர்கள் கண்டுபிடிச்சி நமக்கு கொடுத்த சாப்பாடு. இது எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. இதை நல்லா விரும்பி சாப்பிடுங்க. முள்ளங்கி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள், வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது அதில் சட்னி செய்ய போகிறேன்.
இப்போ மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணி அந்த சட்னி இப்போ காட்டுறேன், அதை பாருங்கள். அது சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது ஸ்டவ் பற்ற வச்சிட்டேன், இதை காய வச்சுருக்கேன். இந்த எண்ணெய் எடுத்துட்டு கொஞ்சமாக ஊதுறேன், 2 டீஸ்பூன். கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம், 2 டீஸ்பூன். இப்போ கடுகு போடுறேன். கடுகு எண்ணெய் கொஞ்சம் சூடாகணும். 2 டீஸ்பூன். அரை ஸ்பூன் கடுகு பொரிஞ்சிச்சு. இது நல்லா சூடானதுக்கப்புறம் கருவேப்பிலை போடுறோம். கருவேப்பிலை, இந்த கருவேப்பிலையை போட போகிறேன். நல்லா சூடான உடனே ஒடிக்குது. நல்லா சூடாகி நல்லா வெடிக்குது. நல்லா வெடிச்சதுக்கப்புறம் அரைச்சி வச்ச சட்னி, இந்த சட்னியை அதில் அப்படி கொட்ட போகிறோம். நல்லா வெடிக்குது. சிக்கன் வேலை செய்கிறோம். நல்லா வெடிக்குது. இப்போ இதில் கொட்ட போகிறேன். முள்ளங்கி சட்னி அரைச்சதை அதில் போட்டாச்சு. நல்லா டேஸ்ட்டாக மனமாக சாப்பிட போகிறோம். முள்ளங்கி சட்னி. இப்போ சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணலாமா? ரைட். இப்போது சாப்பிட்டு டேஸ்ட் பண்ண போகிறோம். குக்கரில் இட்லி இருக்குது, அடுப்பில் இட்லி இருக்குது. இட்லி வந்ததுக்கப்புறம் சாப்பிட போகிறோம். சரியா? இது ரேஷன் அரிசியில் செஞ்ச இட்லி தான், நல்லா வந்திருக்கு. இதை வச்சு இப்போ சாப்பிட போகிறேன். நம்ம முள்ளங்கி சட்னி அரைச்ச நம்ம முள்ளங்கி சட்னியில் சாப்பிட போகிறோம். உள்ளே போட்டால் நாக்கில் போட்டால் உள்ளே போகிறதே தெரியல, அந்த அளவுக்கு நம்ம இட்லி இருக்குது. ரேஷன் கடை இட்லி சுட சுட இப்படி முள்ளங்கி சட்னி வச்சுட்டா குறைஞ்சது ஒரு 6 இட்லி கடன்னு போயிடும் எனக்கு. நல்லாயிருக்கு.